Welcome to Dream Design. Learn, share, sustain your knowledge. இன்றைக்கி ட்ரா பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ராக்கெட் ஆர்ம். கேம் ஷாஃப்டில் இருந்து பிஸ்டனுக்கு வர்ற இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வு எப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ராக்கெட் ஆர்ம் தான் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ரைட் பிளேன் ஸ்கெட்ச், சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் and the diameter of 9.53 mm. Just offset entries. Offset of 5 mm. Okay. Just டாப்ல இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், அதுக்கு அப்படியே ஒரு வெர்டிக்கல் லைன். ஸோ இப்போ இது டைமென்ஷன் கொடுத்துடலாம். 5. டாப்பில் இருக்க லைன் வந்து 22.23 அண்ட் டாப் லைன்லேருந்து இதோட ஆங்கிள் 25. ஸோ இது ஃபுல்லி டிஃபைன் ஆகிடுச்சு. ஸோ இப்போது சென்டர்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், அதுக்கப்புறம் ஒரு டேஞ்சன்ட் லைன். ஸோ கண்டிப்பாக அது டேஞ்சண்ட்டாக தான் இருக்கணும். அண்ட் டைமென்ஷன் கொடுத்துடலாம். நான் 2.5 ஈக்குவலாக தான் கொடுக்கணும். 5 mm. அண்ட் சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ சென்டர்லேருந்து சர்க்கிளோட சென்டர் ப்ளஸ் அவுட்டர் ஸ்மால் டைமென்ஷன்ஸ். சென்டர் அதுலேருந்து இந்த அவுட்டர். ஸோ 28.58. இந்த லைன் வந்து டேஞ்சண்ட்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டேஞ்சண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ ட்ரிம் என்ட்ரிஸ் தேவையில்லாத ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே, now extruded bars, mid plane கொடுத்துக்கிறேன். extruded length of 19 mm. ஓகே, now இதில் டாப் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ராக்கெட் உட்கார்றதுக்கான ஒரு கட் செக்ஷன் மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ இதில் தான் போல்ட் போட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ ஸ்லாட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸ்லாட்டோட வித்து 10.16 அண்ட் ஸ்லாட்டோட ஹைட்டு கொடுக்க போகிறோம். சென்டர் டு சென்டர்லேருந்து 10.16. பட் இதோட சென்டரும் நம்மளோட ட்ராயிங்கோட சென்டரும் கரெக்டாக இருக்கான்னு மேக் கோஇன்சிடென்ஸ் கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும் சென்டர் அண்ட் இதோட சென்டர். இப்போ ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ஜிடிஎன்டி ஆப்ஷனில் மேக் கோஇன்சிடென்ஸ் கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆகிடும். நான் இது ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்ட்ரூடட் கட் த்ரூ ஆல் கூட கொடுத்துடலாம். மிட் பிளேன் கொடுத்துட்டு ஃபுல்லாக எடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரியே இப்போ போல்ட் நட் போட்டு டைட் பண்ணுறதுக்காக 2 செக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ ரைட் பிளேன் ஸ்கெட்ச், ரெண்டுமே ஸ்கொயர் தான். ஸோ சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் மாதிரி எடுத்துக்கிறேன். அவுட்டரில் டச் ஆகிருக்கணும், அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அவுட்டரில் டச் ஆகிருக்கு. ஸோ இப்போ டைமென்ஷன்ஸ் கொடுத்துடலாம். 9.53 ஹைட்டு அண்ட் 9.53 வித்து. ஸோ இதுவும் ஸ்கொயரு, அதே தான் இதுவும் 9.53.